பிஜேபி இனிஷியேட்டிவ் பண்ணி இப்போ பேச்சுவார்த்தை 2 தரப்பும் பேசியிருக்காங்க. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிடம் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி ஒரு பெரிய லெவலில் வருத்தப்பட்டிருக்காரு. நீ நல்லது கெட்டதுங்க, நான் தப்பே என் மேலே பண்ணிருக்கலாம், என்னையே ஒரு பொதுச் செயலாளராக நான் இருக்கேன்னு அடிக்க வந்தது சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டிருக்காரு. என்னை மரியாதை இல்லாமல் பேசி ஒருமையில் பேசினவங்கலாம் இருக்காங்க. சமாதானமாக போங்கன்னு என்னை சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? 25 எம்எல்ஏக்கள் அவங்க, நீங்கள் நீக்கப்பட்டவங்க 26 மாவட்ட செயலாளர்லாம் இருக்கலாம், புது மாவட்ட செயலாளர்கள் போட்டுடலாம். பட் ஏற்கனவே ரெட்டலையில் நின்று வெற்றி பெற்ற 25 எம்எல்ஏக்களை பலிகடா அப்படின்னா சரியா இருக்காது. நீ அதெல்லாம் அதுதான் சொன்னேன். நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேயும் பல துரோகங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது அவங்களுக்குள்ள, ஜெயலலிதா காலங்கள்லேயும் நடந்தது. பட் அதெல்லாம் சமாதானத்தோடு தான் போகணும். நீங்கள் கட்சிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது, எல்லாம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்து சேர்ந்தவங்க இவங்கெல்லாம். அதனால் எடப்பாடிக்கு எல்லாம் பிடிச்சவங்க தான் இங்கே இருக்கணும் இந்த கட்சியிலலாம் இருக்க முடியாதுல்ல. 10 ஆண்டு காலத்தில் பல பிரச்சனைகளில் எடப்பாடி முடிவு கட்சிக்கு விரோதமாகவும், கட்சி வீக்காக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம், அதை எல்லாமே ஒத்துக்கிடுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த பிஜேபியோடைய இந்த பேட்ச் ஒர்க் டெம்பரவரியாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு என்னைக்குனாலும் ஒரு ஆபத்து இருக்குது, அதனால மாற்றம் இல்லை. அது 6 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், ஆபத்து. ஏன்னா அது அவங்க எல்லாத்துடைய ஒரே ஒரு நோக்கம் எல்லாத்தையும் ஒன்றாக்கணும், சர்வாதிகாரமாக முடிவெடுக்கக்கூடாது. விஜயும் மாதவார்ஜுனும் செய்த துரோகம் மிகப்பெரிய துரோகம். உங்களை நம்பிக்கையே உங்களுக்கு ஒரு ஆதரவுன்னு வந்த 25 பேர் ஒரு காலகட்டத்தில் உங்களால் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அமைச்சர் பதவி பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை ஓடுச்சுன்னா ரைட்டு, நட்போடு இருந்திருக்கணும். நீங்கள் அவங்கள உடைச்சி இந்த 4 பேரை கொண்டு போய் உங்கள் கட்சியில் சேர்க்கறது, ராஜினாமா பண்ண வைக்கிறதுங்கிறதுலாம் மிகப்பெரிய துரோகம். இதை யாருமே ரசிக்கலை. நீங்கள் வேலுமணியும் சிவி சண்முகமும் தங்கமணியும் கடுமையான வருத்தம். அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. பிஜேபி கான்டாக்ட் பண்ணுறாங்க, பிஜேபி கூப்பிட்டு ரைட்டு. எடப்பாடியை உருவாக்கிய தலைவர்கள் இவங்க எல்லாமே, அப்படிதான் நம்ம சொல்லணும். இரட்டை தலைமையிலேருந்து ஒற்றை தலைமை விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓபிஎஸ்ஸை ஒதுக்கிட்டு இபிஎஸ்ஸுக்கு முழுக்க அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்தவங்க இவங்க தான். ஸோ நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் ஒரு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள ஒரு ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இபிஎஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கோவம் தானே. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம். அதிமுகவினுடைய ஐடி விங் ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இனி நமக்குள் பிரிவு கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்றிணைய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு. நேற்றைய தினமே எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை நம்ம தமிழ் நேயர்களுக்கு நீங்க கொடுத்திருந்தீங்க. இப்படி இணைவதற்குண்டான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி. இன்று காலை அந்த பதிவு மேலும் உறுதிப்படுத்து, எப்படி என்ன நடந்திருக்கு? நம்ம சொன்ன மாதிரி தான் பிஜேபி இனிஷியேட்டிவ் பண்ணி இப்போ பேச்சுவார்த்தை 2 தரப்பும் பேசியிருக்காங்க. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிடம் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அது இல்லாமல் உங்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் ஹரி அண்டு அருள்மொழி தேவன் அவங்களாம் உட்காந்து பேசினதில் அருள்மொழி தேவனும் ஹரியும் சிவி சண்முகம் தரப்பு. ஆமாம், அதில் நத்தமும் சீனியர் அவங்களுக்கெல்லாம் தெரியும், தங்கமணி வேலுமணி தரப்புன்னு வச்சுங்க. அப்படி வச்சுட்டு போயிட்டு அந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி ஒரு பெரிய லெவலில் வருத்தப்பட்டிருக்காரு. நீ நல்லது கெட்டதுங்க, நான் தப்பே என் மேலே பண்ணிருக்கலாம், என்னையே ஒரு பொதுச் செயலாளராக நான் இருக்கேன்னு அடிக்க வந்தது சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டிருக்காரு. என்னை மரியாதை இல்லாமல் பேசி ஒருமையில் பேசினவங்கலாம் இருக்காங்க. என்னை சமாதானமாக போங்கன்னு என்னை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா தன்னுடைய தரப்புலாம் இங்கிட்ட பேசியிருக்காரு. ரைட், எல்லாம் ரைட், நடந்துக்கிட்டோம், அடுத்த கட்டத்துக்கு போவோம். கட்சி அழியுது, நீ அதில் முடிவு பண்ணுங்க. இதில் ஈகோ பார்த்துக்கிட்டு நமக்குள்ளே உள்ள பிரச்சனைகள்னால லட்சக்கணக்கான தொண்டர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க. அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நத்தம் விஸ்வநாதனும் தங்கமணியும் பேசியிருக்காங்க. ஏன்னா இதை நியாயப்படுத்த முடியாது, இல்லை சண்டை நடந்தால் நியாயப்படுத்த முடியாது. பட்டு சரி நடந்துருச்சு, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பு, புரியுதுங்களா? 2வது முதல்ல இவங்களா போய் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துக்க கூட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி.
பட் பிஜேபி இனிஷியேட் பண்ணி 2 தரப்பையும் சமாதானம் ஆக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒர்க் பண்ணியிருக்க. இதில் என்ன விஷயம், ரேட்டு சமாதானம் ஆகுதுங்க, இந்த பொறுப்புகள்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. அவர் திருப்பி இடம் முடிச்சுக்கிட்டு 2-3 பேருக்கு தரவே மாட்டேன் நான், நீ ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அந்த வேதாளம் முருகமலை ஏறின கதையாக திருப்பி பேசுகிறப்போ, சரிண்ணா நீ அதுக்கப்புறம் பேசிக்கோனேன்னு சொல்லிட்டு தங்கமணி ரொம்ப பொலக்டாக பேசியிருக்காரு. இத்தனைக்கும் தங்கமணிக்கு எடப்பாடி பழனிசாமி பல துரோகங்களை செய்திருக்கிறார், அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு சரியா இல்லை, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆப்போசிட் இப்போ அவர் தான் நாமக்கல் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காரு பாஸ்கர்னு ஒருத்தர். அவரை கையில் எடுத்து எடப்பாடியார் இவரை தங்கமணியை ரொம்ப அவமானம்லாம் படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பட் இன்னைக்கு தங்கமணியோடைய பார்ட்டு பெரிய பார்ட் அப்படிங்கிறாங்க. அவர் தான் 2 தரப்புலையும் பேசி ஒரு சமாதானம் செய்திருக்கிறார். அதான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. மீண்டும் இன்னைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் தான் என்னென்னா இப்போ ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள்லாம் நீக்கிட்டாங்க, அதை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கெடு ஒரு 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 ஃபஸ்ட் வீக், ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் 4ஆம் தேதிக்குள்ளே இந்த இது எல்லாத்தையும் முடித்து மீட்டிங் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி ஒரு கெடு, அதுக்குள்ளார இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து இந்த பொறுப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி தேதி 27ன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு 4 நாள் இருக்குது, அதான் ஒரு வாரம், இன்னும் ஒரு 3 நாள், கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து சமாதானமாகி மீட்டிங் நடத்தணும். பொதுச்செயலாளர் தலைமையில் எல்லாம் கலந்துக்கிற கூட ஒரு கூட்டம் நடத்தணுங்கிறது தான் இப்போ ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதில் போடப்பட்ட ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதுவும் முன் வச்சிருக்காங்களா இரு தரப்புலையும்? அது சம்மந்தமான ஏதாவது தகவல்? ஆமாம், நீங்கள் அதுதான் நம்ம சொன்னோம். நம்ம அது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு எல்லாம் என்ன செய்ய போகிறோம். 26 மாவட்ட செயலாளர்களை தூக்குனார், 26 மாவட்ட செயலாளர்களை எடுத்துட்டு புதுசாக போட்டார். அந்த 26 நீக்கப்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களுக்கும் மீண்டும் பதவி எப்படி வழங்க போகிறார், அது எப்படி கொடுக்க போறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. என்ன சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, இபிஎஸ் கௌரவமும் இதுல வந்து உள்ளடங்கி இருக்குல்ல சார். இவர் இடைப்பட்ட நாட்கள்ல திரு சி.வி. சண்முகம் தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. என்னென்னலாம் பொதுவெளியில முன்வைக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் அவரு வந்து முன் வச்சாரு திரு இபிஎஸ் மீது. அவர் என்னென்னலாம் கடந்த காலத்துல செஞ்சாரு, யாரெல்லாம் நீக்கினாரு, கூட்டணி கட்சியில எப்படி நடத்தினாரு, கட்சிக்காரங்களை எப்படி நடத்தினாருன்னு சொல்லி கண்ணாபின்னு அவர் தான் வந்து விமர்சனம் வச்சார். இல்ல உண்மைதான். நீங்க அதெல்லாம் தாண்டி தான் நீங்க சமாதானம் ஆகணும், இதுல வேற வழி இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க 25 எம்எல்ஏக்கள் அவங்க, நீங்க நீக்கப்பட்டவங்க 26 மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம், புது மாவட்ட செயலாளர்கள் போட்டுடலாம். பட் ஏற்கனவே ரெட்டலையில் நின்று வெற்றி பெற்ற 25 எம்எல்ஏக்களை பலிகடா அப்படின்னா சரியா இருக்காது. நீ அதெல்லாம் அதுதான் சொல்றேன். நீங்க எம்ஜிஆர் காலத்திலையும் பல துரோகங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது அவங்களுக்குள்ள, ஜெயலலிதா காலங்கள்லையும் நடந்தது. பட் அதெல்லாம் சமாதானத்தோட தான் போகணும். நீங்க கட்சிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு, எல்லாம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்து சேர்ந்தவங்க இவங்கெல்லாம். அதனால எடப்பாடிக்கு எல்லாம் பிடிச்சவங்க தான் இங்கே இருக்கணும் இந்த கட்சியிலலாம் இருக்க முடியாதுல்ல. இது வேற ஒரு கட்சியை உருவாக்கினவர் ஒருத்தர், வளர்த்தது வேற ஒருத்தர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். இது உங்களுடைய கட்சி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் வச்சுக்கலாம், மற்றவங்களாம் தூக்கி போட்டுடலாம். புரியுதா? இது என்னோட கட்சி, நான் தான் அப்படின்னு வேற அப்படி சொல்லிட்டு இருந்த நீங்க ராமதாஸுக்கே நீ தூக்கி போட்டாரு பையன், இதுதான் என் கட்சி, என்னை விட்டா யாரா என்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஒன்றும் இல்லையே, செல்ஃப் எடுக்கலையே, சின்னமாக வட்ட போயிடுச்சு, நிர்வாகிகளும் போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4-5 எம்எல்ஏக்களும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் ராமதாஸ் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கூட இல்லை யாருக்கு, எடப்பாடிக்கு. ரெண்டாவது, எடப்பாடியை உருவாக்கிய தலைவர்கள் இவங்க எல்லாமே, அப்படிதான் நம்ம சொல்லணும். இரட்டை தலைமையிலேருந்து ஒற்றை தலைமை விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓபிஎஸ்ஸை ஒதுக்கிட்டு இபிஎஸ்க்கு முழுக்க முழுக்க அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்தவங்க இவங்க தான். ஸோ நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் ஒரு சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள இவர் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இபிஎஸ் இருக்கிறார். அதுதான் மாற்றம், அதில் ஒன்றும் வேற இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கோபம் தானே, ஒரு அதிகாரம் கிடைக்குது, அது கட்சிக்கு நலன் பார்க்காம உங்கள் சுயநலத்தை மட்டும் பார்த்ததோட விளைவு தானே அப்படிங்கிற கோபம் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது நியாயமான கோபமாக தான் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியிலும் கூட நினைக்குது. ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு. விஜய்க்கு 108ன்னு விடாமல்
நீங்க என்ன சொன்னாரு, மக்களுக்காக மக்களுக்காகன்னு சொன்ன விஜய் ஒரு 6-7 முறை கவர்னரை போய் பார்த்துட்டாரு. எல்லா லெவல்ல இறங்கி போயிட்டாரு அவரு. பதவிக்காக தானே. உண்மையா இல்லையா? இல்லைங்க 108 தான் கொடுத்தாங்க. எனக்கு 120 118வது எனக்கு வேணும். ஸோ ஆதரவு கொடுத்தா ரைட், இல்லைன்னா மக்கள் என்ன சொல்றாங்களோ அது முடிவெடுத்துக்கலாம்னு உட்கார்லையே வீட்டில். பதவி எப்படியாவது பிடிச்சிடணுங்கிறதுல புதுசா வந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்த விஜய்க்கு இருக்கும்போது 50 ஆண்டுகளுக்கான அரசியல்ல நீங்க இப்ப இருக்கிறேங்கிறீங்க, அம்மா காலங்கிறீங்க, எம்ஜிஆர் காலங்கிறீங்க. என்ன அப்படி இருந்து நீங்க உங்களுக்கு சைவத்தன்மை வேணும்ல, அனுசரித்து தானே போய் ஆகணும். எடப்பாடி பழனிசாமியை சொல்றேன். நீங்க அதனால இந்த விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். அதுதான் கட்சி நலன் கருதி அதுதான் சரியா இருக்கும். நீ இன்னும் ஈகோவை பார்த்துட்டு இவங்களை சேர்க்கறதுல காலதாமதமோ, சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பழி வாங்குறதோ நினைத்தால் சரியா இருக்காது. இவங்களால இன்னும் மேலும் பிற ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, வெளியே இருந்துட்டு என்ன சொன்னாங்க, சின்னம்மாவையும் சேர்க்கணும், டிடி தினகரனையும் சேர்க்கணும், யார் யாரெல்லாம் பிரிஞ்சாங்களோ அவங்கள எல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா. இது பெரிய த்ரெட்டு திரு இபிஎஸ்க்கு. இல்ல இவங்கெல்லாம் கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவரோட பதவிக்கு ஆபத்து. இல்ல இல்ல ஐக்கியம், இது ஒரு விஷயம் தான். சிபிஎஸ் சொல்லதா இருக்கட்டும், நீங்க வேலுமணியா சொல்லதா ஒரு விஷயம் தானே. பொதுக்குழுன்னு தானே சொல்றாங்க. நீங்க இல்ல பொதுக்குழு நீங்க இப்ப அதுல உறுதியா பண்ணதான் இருக்காங்களா? ஆமா 100% இருக்கும் அது. சரி, இப்ப வந்து ஒரு நடக்குது, பேட்ச் ஒர்க் நடக்குது. புரியுதுங்களா? 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ பொதுக்குழு நடத்தி தான் ஆகணும். அது ஒவ்வொரு கட்சியும் ஒரு இடத்துக்கு ஒரு முறை பண்ணி தான் ஆகணும். டிசம்பர்ல வந்து வச்சு தான் ஆகணும். ம். நீங்க அப்போ ஒரு போர் கொடுத்துருக்குன்னா நீங்க அதை சமாளிச்சு தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அப்போ பண்ணி தான் ஆகணும். நீ அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க பிஜேபி அதானங்க உங்களை சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? நீ சசிகலாவையும் டிடிவியையும் சேர்த்து இந்த கட்சியை நடத்துங்கன்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமா இருந்துட்டாரு, ரைட்டு. அமமுக மட்டும் சேர்த்துக்கிட்டாரு. காரணம் கட்சி அவர் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏடிஎம்கே கிளைம் பண்ண மாட்டாரு, வரட்டும் அப்படின்னு அவர் சேர்த்துக்கிட்டீங்க. மற்ற யாரையுமே சேர்த்துக்கல. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. நீங்க இந்த சம்பவத்தில் வேணால் வேலுமணியும் சிபிஎஸும் தவறு செய்திருக்கலாம். ஆனால் 10 ஆண்டு காலத்துல பல பிரச்சனைகள்ல எடப்பாடி பழனிசாமியோட முடிவு கட்சிக்கு விரோதமாகவும், இந்த கட்சி வீக்கா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அதை எல்லாமே ஒத்துக்கிடுவாங்க. அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால இந்த பிஜேபியுடைய இந்த பேட்ச் ஒர்க் டெம்பரவரியா இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு என்னைக்குனாலும் ஒரு ஆபத்து இருக்கு. அதனால மாற்றம் இல்லை. அது 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், ஆபத்து இருக்கு. ஏன்னா அது அவங்க எல்லாத்துடைய ஒரே ஒரு நோக்கம் எல்லாத்தையும் ஒன்றாக்கணும். சர்வாதிகாரமாக முடிவெடுக்க கூடாது. ஏன் ஜெயலலிதா எடுத்த மாதிரி, எம்ஜிஆர் எடுத்த மாதிரி நானும் முடிவெடுப்பேன் பொதுச்சாளரானா எப்படி எப்படி சொல்லுங்க பார்ப்போம். சரியா இருக்குமா அது? ஏன் அவர் சொல்றது சிவிஎஸ் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் எடுத்தாங்க. தேமுதிக ஏன் நீங்க வேணாம், நீங்க 1/2% நீங்க இதெல்லாம் ஏன் நீங்க உங்களுக்கு விமர்சனம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிருஷ்ணசாமியை கூட 30,000 அதெல்லாம் நீங்க தவறு. நீங்க ஒன்றும் இல்லை. நீங்க கடைசி பிரச்சாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் நீங்க பேசின பேச்சு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொதுச் செயலாளரா நீங்க செய்யலாமா? ரைட், இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காரு, பாப்பா அவர் எப்படி இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிருக்கே இருக்கணும். பொதுச் செயலாளரா நீங்க செங்கோடா பாத்துக்கலாமா, ஒண்டவானு தெரியும். இதுல என்ன இதெல்லாம் சண்டை போட்டாரு, சின்ன பிள்ளைத்தனமா ஆயிடுச்சுல்ல அவருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு மைனஸ்ன்னு நினைக்கிறேன் நான் செங்கோட்டை இவருக்கு இபிஎஸ். சார் இப்போ பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. இப்ப இவங்களை இப்ப இணைக்கிறதன் மூலியமா நிச்சயமா கடுமையான நிபந்தனைகளை வைப்பாரு. நான் தான் பொதுச் செயலாளர், எக்காரணத்தை கொண்டு யாருமே வந்து இது பண்ணக்கூடாது, அதுவும் வைக்க வேண்டிய இடத்துல தானே. இப்ப இந்த குறிப்பிட்ட நபர்களை நத்தம் விஸ்வநாதனோ, சி விஜயபாஸ்கரோ, வேலுமணியோ, சி சண்முகத்தையோ, எம்ஆர் விஜயபாஸ்கரையோ, இன்னும் மற்றும் பலர்களையோ வைக்க வேண்டிய இடத்துல தானே வைப்பாரு. இப்ப இவங்களுக்கும் ஒரு அவமானகரமான ஒரு இதுவா தானே இருக்கும். பொதுக்குழுல எப்படியாவது உள்ளடி வேலை பண்ணி இபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையோட இவங்களும் இருப்பாங்கல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம முதல்ல சொல்றதுதான், இது அவருடைய கட்சி கிடையாது. ஒண்ணு. 2வது, எடப்பாடியை உருவாக்கியது இவர்கள் தான். புரியுதுங்களா? அதனால அது ஈகோ பார்க்காம அவங்களோட அனுசரிச்சு போறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதுரியமான விஷயம். புரியுதுங்களா? நீ அது அவங்கள அனுசரிச்சு போறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சிபி சண்முகம் கடந்த இந்த ஒரு 10 ஆண்டுகளாக அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கு பொதுச் செயலாளர் வழக்கு எல்லா வழக்கையும் பார்த்தவர் சிவி சண்முகம். மறுக்க முடியுமா உங்களால?
சட்டத்துறை அமைச்சருங்கிறதுனால அவருடைய பழைய பேக்ரவுண்டு, பழைய நட்புகளின் அடிப்படையில் எல்லா வழக்குகளையும் நீ முடிச்சு சாதகமாக உங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி பல செலவுகளை தங்கமணியும் வேலுமணியும் பார்த்துக்கிட்டாங்க. மறுக்க முடியுமா உங்களால்? நீங்கள் மட்டுமா செலவு பண்ணீங்க? இல்லையே, எல்லா செலவும் பண்ணீங்க, பண்ணாங்க. ஸோ அதனால் நீங்கள் மட்டுமே இது என் கட்சிலாம் சொல்ல முடியாது, கிளைம் பண்ணவும் முடியாது. அதனால் நீங்கள் பொதுச் செயலாளர் இப்போ இருக்கும்போது எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். காலத்தில் புதிய பொதுச் செயலாளர் வருவார். அதை எடப்பாடி பழனிசாமி சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ள தான் வேண்டுமே ஒழிய, சாகிற வரைக்கும் நீங்கள் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன? இல்லைங்கிற நான். நீங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. நீங்கள் தவறு மேலே தவறு பண்ணீங்கன்னா எப்படி கட்சி உங்களை வச்சுக்கோ வைக்கும்? சொல்லுங்கள், பொதுவாக கேட்குறேன். எப்படி வச்சுக்கோ? ஏங்க நீங்கள் திமுகவை கம்பேர் பண்ணி பாருங்கள், நடவடிக்கையை பாருங்கள். இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாதாரண விஷயம், திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் திடீர்னு ஒரு வருத்தத்தில் ஒரு கடிதம் போடுறாரு. இமிடியேட்டாக தலைவர் என்ன சொல்றாரு, கூப்பிட்டு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு நேராக போய் பார்த்து சமாதானப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இன்னைக்கு நேற்று அறிவாலயத்துக்கு போயிட்டார். அறிவாலயத்துக்கு போகிறார். நீ அதுதான் ஐக்கியம். தலைமைக்கு எவ்வளோ கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். நீ போகிறதுனால என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு இவருக்கு செல்வராஜுக்கு குறைச்சி வச்சாலும் 65-70 வயசு இருக்கும். சரி, நீ என்ன பண்ண போற போன்னு சொல்லிட்டு போகலாமே. உண்மையா இல்லையா? அதுதான் கட்சிங்கிற நான். நீ அதுதான் அனுசரணை. நீ ஒரு கட்சி தலைமைக்கு அந்த பண்பு வேணும், சகிப்புத்தன்மை வேண்டும், விட்டு கொடுக்கும் தன்மை வேணும். ஈகோ பார்க்கக்கூடாது. ஈகோ பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி. அதனால் எடப்பாடி பழனிசாமி இனியாவது திருந்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லணும் அந்த வார்த்தையை. இனியாவது எடப்பாடி பழனிசாமி திருந்தி ஒரு ஒற்றுமையாக வச்சுக்கோங்க. ஏன்னா 3வது ஒரு கட்சி உங்களுக்கு போட்டிக்கு கடுமையாக வந்துருச்சு. முதல்ல திமுக, அண்ணா திமுக நிலை இப்போ வேற. இன்னொரு ஆள் வந்துருச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கட்சியை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் இனிமே. இப்போ நீங்க நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ இபிஎஸ்க்கு அடுத்த ஒரு பிக் த்ரெட்டே தமிழக வெற்றி கழகம் தான். ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, ஒரு தாய் பிள்ளையா நம்ம இருப்போம், குடும்பமா இருப்போம் அப்படின்றாரு. நான் எம்ஜிஆருங்கிறாரு, புரட்சி தலைவர்ன்றாரு, புரட்சி தலைவிங்கிறாரு. எல்லாமே மற்றொரு அதிமுக தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அப்பட்டமா இந்த 4 எம்எல்ஏக்களோட ராஜினாமா செஞ்சு போனதன் மூலியமா வாங்க எங்க பக்கம் வாங்க, நாங்க உங்களை அரவணைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கட்சியை உடைக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே இவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்புது. இப்போ அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏற்கனவே 4 பேர் போயிட்டாங்க. இப்போ தாவேக்காவிடம் இருந்து இவர் எப்படி சர்வே ஆக போறாரு இபிஎஸ்? அதுதானே ஒரு பிக் த்ரெட்டா இருக்கும். துரோகம் விஜயும் ஆதவார்ஜனும் செய்த துரோகம் மிகப்பெரிய துரோகம். உங்களை நம்பிக்கையா உங்களுக்கு ஒரு ஆதரவுன்னு வந்த 25 பேர் ஒரு காலகட்டத்தில் உங்களால அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அமைச்சர் பதவி தர முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரைட்டு, நட்போடு இருந்திருக்கணும். நீங்க அவங்கள உடைச்சி அந்த 4 பேரை கொண்டு போய் உங்க கட்சியில சேர்க்கறது, ராஜினாமா பண்ண வைக்கிறதுங்கிறதுலாம் மிகப்பெரிய துரோகம். இதை யாருமே ரசிக்கல. நீங்க வேலுமணியும் சிவி சண்முகமும் தங்கமணியும் கடுமையான வருத்தம். அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. பிஜேபி கான்டாக்ட் பண்றாங்க. பிஜேபி கூப்பிட்டு ரைட்டு, உங்க உட்கட்சி பிரச்சனைன்னு பார்த்தோம், சரியா இல்லை, இது விஜய்க்கு ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலை வந்தால் நல்லா இருக்காது, எடப்பாடிட்டு நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் போய் பார்த்து பேசுங்கன்னு அடுத்து சொல்கிறது அவங்க தான். நீங்கள் அதனால் நீங்கள் திமுகவோட இப்போ அதிமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தாவேக்கா இன்னைக்கு காட்டிடுச்சு. நீங்கள் இனிமேல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க, டீல் பண்ணுவாங்க, அதனால மாற்றம் கிடையாது. விஜய் இவ்வளோ ஒரு மோசமான துரோகத்தை பண்ண மாட்டாருன்னு நேற்று ஒன்றும் கிடையாது. சிவி சண்முகம் வீட்டுக்கு லீமா ரோஸ் போகிறாங்க. லீமா ரோஸு எல்லாத்தையும் வான்மணி தான் அனுப்பியிருக்காங்க, திட்டி தான் ஓட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையாக உங்களுக்கு ஒரு 25 பேர் சப்போர்ட் பண்ண அவங்கள உடச்சி எங்கள் கட்சியில் சேர்க்கறது, ராஜினாமா பண்ணுறாங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நேற்று டிவிலையும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 5 பேர் ராஜினாமா, 4 பேர் ராஜினாமா தான் போகிறான். எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல, அதிமுகன்னு சொல்லலை, அதுதான் மீன் பண்ணோம். ஸோ வேலுமணியை சிபிஎஸ்சி நம்பி வந்தவங்கள நீங்கள் ராஜினாமா பண்ண வச்சு கட்சியில் சேர்றது எப்படி ரசிப்பாங்க அவங்கெல்லாம் அடுத்த கட்ட தலைவர்கள்? அது சரியாக இருக்காது. லீமா ரோஸுக்கு நேற்று வான் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க, சரியாக இருக்காது. உதவினா உதவிக்கு வந்தோம், சரியாக இல்லை. அரசியல் இன்னைக்கு என்ன வேணாலும் சூழ்நிலை மாறாக்கி நீங்கள் அதுக்காக உடனே நீங்கள் ஆதவா அர்ஜுன்ட்டு அந்த ஒரு அரசியல் நாகரிகம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் புரோக்கரு, பிஸ்னஸ் மேனு. நீ இதுலேயே அதே தானே வேலை பண்ணார். எங்கே
விசிகாலாம் அந்த வேலையை தானே பண்ணாரு. சும்மா போய் உட்காந்துட்டு இன்னைக்கு அந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனார். ஒரு மாநாடு நடத்தினார், மதுவிலக்கு மாநாடு ஏதோ ஒன்று நடத்தினார், விக்கிரவாண்டியிலன்னு நினைக்கிறேன். அந்த மாநாடு அப்போ எல்லா நிர்வாகிகளுடைய நம்பரு எல்லா டேட்டாஸும் அவர்கிட்ட கொடுத்துச்சு. யாரு? விசிகா. காரணம் என்னன்னா, அவர் வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணி இந்த மாநாட்டுக்கு கூட்டத்தை க்ரௌடு மொபிலைஸ் பண்றதுக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த இதை இப்ப பயன்படுத்துறாரு. இனிமே திரும்பவே நினைத்தாலும் தாவேக்கலேருந்து வெளியே வர முடியாது. அப்படியே ஸ்வாகா பண்ணிடுச்சு. ஸ்வாகா பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இவர் ஆதவ அர்ஜுன் ஸ்வாகா பண்ணிட்டாரு, ஃபுல் கண்ட்ரோல் கொண்டாண்டாரு விசிகாவை. இனிமே திருமாவை மட்டும் வெளியே முடிவு பண்ணாருன்னா திரும்ப மட்டும் தான் வெளியே வரணும். ஒரு நிர்வாகி கூட அங்கே போக மாட்டான், எல்லாம் விசிகாங்கிற எல்லாம் தாவேக்காக போய் ஜாயின் பண்ணிடுவான். ஸோ இதுதான் கார்பரேட் ஸ்டைல். இது மீண்டும் இப்போ அதிமுகவும் நடந்துருச்சு. அதனால இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியாக நடக்காது. தாவேக்காவை தெரிஞ்சிருச்சுல்ல, ஆகா இது ஒரு மோசமான கூட்டம் அது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இனிமேல் உள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இனி மேலும் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆசை வார்த்தைகளுக்கு யாரேனும் வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்த ஒரு 3 பேர் ரிசைன் பண்ணாங்கல்ல, 3-4 பேர் ரிசைன் பண்ணதுக்கே நீங்க தொகுதியில கடுமையான எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, நீங்க ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ்ல நீங்க பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க வேலுமணியும் இபிஎஸும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அரசியல் பண்ணுவீங்க? அங்க போய் ஏடிஎம்கேயும் கடுமையான அதிருப்தியில் இருக்கு, திமுக கோவத்தில் இருக்கும். ஸோ இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. எதுக்காக? மக்கள் பிரச்சனைக்காக நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு போனியா? நீ காவேரி பிரச்சனைக்காக போனியா? இல்லை குண்டார பிரச்சனைக்காக ஈரோட்டுக்காரங்கெல்லாம் போனியா? நீ உனக்கு ஏதோ ஒரு மந்திரி தரேன்றிருக்கா, வாரியம் தரேன்றாங்க, நீ ரிசைன் பண்ணிட்டு போறேன்னா விட்டுருவானா அவங்கள? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் கடுமையாக ஒரு பாதிக்கப்படுவாங்க அவங்க. அதனால மாற்றம் இல்லை. இனிமேல் யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ இபிஎஸ்ஓ இப்போ விஜயை வந்து நம்ம வீக்கெண்ட் பண்ணணும், விஜய் நம்மளை வந்து இவ்வளோ பழி தீர்த்திருக்கிறாரு, நம்ம கட்சி இப்படி உடைச்சிருக்கிறாருங்கிற ஒரு ஆதங்கம் வந்து இபிஎஸ்க்கு இருக்கும். அவர் எப்படி வந்து ரிட்டாலியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா இப்போ பல விஷயங்கள் முறைகேடுல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்கிற ஒரு ஆதாரங்கள் இருக்கலாம் இபிஎஸ் கிட்ட. குதிரை பேர சார்ஜஸ் இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஏதேனும் இபிஎஸ் பட்ஜெட் கூட்டத்தொடர் பெருசா பீஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இல்லை தாவேக்காக்கு. கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேயும் இறங்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இறங்கி பேச ஆரம்பித்தாங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நீங்கள் ரொம்ப அவ்வளோ ஸ்மூத்தாலாம் வந்து தாவேக்கா நடத்த முடியாது. கவர்மெண்ட்டு இஷ்யூ பேஸ்டு 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஆரம்பிச்சிச்சுன்னா தாவேக்கா தாங்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டைம் இருக்குது. நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்துட்டு இருப்பாங்களா? நீங்கள் சட்டமன்றத்தில் பாருங்கள், நடக்குமா? எடப்பாடி விட்டுருவாரு சும்மா. இங்கேயே மல்லு கட்டிகிட்டு இருப்பார் திமுகலையே, அங்கே போய் விஜய் உட்கார வச்சுட்டு சாதாரணமாக விட்டுருவாரா? பிச்சு எடுத்து விடுவார். அதனால் நீங்கள் கடுமையான ஒரு எதிர்வினையை சந்திக்க வேண்டி இருக்கும் தாவேக்கா. எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம. நிச்சயமா சார். அஇஅதிமுக ஒன்றிணைந்ததற்கான சமிகைகள், இந்த ஐடிவிங் போட்டிருக்கக்கூடிய பதிவு, மேலும் பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக போய்கொண்டிருக்கிற தகவல்கள், எப்படி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய சவால்கள், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், இவைகள்லாம் எப்படி சமாளிக்க போகிறது அஇஅதிமுக என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி.